தட்டுல ஒட்டு கேட்டு அகில உலக செய்தி வரைக்கும் அடுப்பாங்கரையில அலசி ஆராயும் அம்மணிகளே, முட்டி மோதும் முட்டு சந்துல வெட்டியா உக்காந்துக்கிட்டு ஊரு உலகத்துல நடக்கிற வில்லங்கத்தை எல்லாம் விலை கொடுத்து வாங்கும் வீரதீர சூரர்களே, ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்னு வம்புதும்பு பேசி காலத்தை ஒட்டும் கடமை தவறா கண்ணியமிக்க கனவான்களே, உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி நாட்டு நடப்பையெல்லாம் அலசி ஆராய 200வது நாளாக வந்து சேர்ந்திருக்கு நம்ம பேப்பர் தோசை. அப்புறம் என்ன கண்டுகளிங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். எனக்கு உனக்கு பலருக்கு தெரியா நல்ல செய்தி கொள்ளை செய்தி கொலை செய்தி கொள்ள செய்தி நாட்டு செய்தி வீட்டு செய்தி நாலாபுரம் நடத்தும் செய்தி கொத்தவள்ளி வாசம் என்னன்னு கேடு ஏது நீ பாரு. சட்ட கல்வியின் தரம் காக்க தனியார் கல்லூரிகளுக்கு அனுமதி இல்லை. புதிய சட்ட மசோதா சட்டமன்றத்தில் தாக்கல். தொடக்க கல்வி கொடுக்க 128 புதிய பள்ளிகள் முதல்வர் அறிவிப்பு. தொகுதி பிரச்சனைக்காக பாமக வெளிநடப்பு. மணல் கொள்ளை பிரச்சனை சிபிஐ வெளிநடப்பு. அரசின் அவதூறு வழக்கு சிபிஎம் வெளிநடப்பு. நீதிபதி கட்ஜு விவகாரம் புதிய தமிழகம் வெளிநடப்பு. வேண்டாம் வேண்டாம் அள்ள வேண்டாம் பாலாற்று மணலை தோண்ட வேண்டாம். அரசு குவாரிக்கு எதிராக பொதுமக்கள் முற்றுகை. ஸ்டாலின் உதயகுமார் சந்திப்பு. 3வது 4வது அணு உலைக்கு நோ சொல்லுங்க. கூடங்குளம் போராட்ட குழு திமுகவிடம் கோரிக்கை. கும்பகோணம் பள்ளி தீ விபத்து வழக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு. 11 பேர் விடுதலை, 10 பேர் குற்றவாளிகள். பள்ளி நிறுவனருக்கு ஆயுள், தலைமை ஆசிரியை இன்னும் 3 10 ஆண்டு. டிஇஓ உதவியாளர் அரசு அலுவலர்களுக்கு 5 ஆண்டு தண்டனை அளித்தது தஞ்சை நீதிமன்றம். தீர்ப்பை கேட்ட பெற்றோர்கள் கொதிப்பு. மத்திய அமைச்சர் கக்காரி வீட்டில் ஒட்டு கேட்டு மாநிலங்களவையில் அமலே துமலே. எல்லாம் போயின உள்துறை அமைச்சர் விளக்கம். முடியாதையா முடியாது. கச்சத்தீவு குறித்து இலங்கைக்கு ஆதரவான மத்திய அரசின் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. தாப்பா கருத்து கொழும்பு கருத்தரங்கில் இந்தியா பங்கேற்பது அதிர்ச்சியானது. ராமதாஸ் வேதனை. மிட்சுபிஷி நிறுவன தலைவர் இந்தியா வருகை. தொழில்துறை மேம்பட அந்நிய முதலீடு இன்னும் வேண்டும். ஜப்பான் தொழிலதிபரிடம் பிரதமர் மோடி கோரிக்கை. அமெரிக்காவில் வளர்ந்து வரும் பாண்டா கரடிக்கு 2 வயசு. பாண்டா கரடி பிரியர்கள் பிறந்த நாள் கொண்டாட்டம். ஹைட்டி நாட்டில் பூக்களின் திருவிழா. வண்ண வண்ண பூக்களால் நகரமெங்கும் அலங்கரிப்பு. பாரம்பரிய நடனமாடி நாட்டிய கலைஞர்கள் கொண்டாட்டம். இசை நிகழ்ச்சியால் இன்பமயம். நடு ரோட்ல குடிநீர் கோயாயி டமாலு. அப்புறம் என்னாச்சு? உடப்பா அடக்க முடியல. பீச்சி அடிச்சது தண்ணீர். ஐயா ரோட்ல ஓடலாம் வீட்ல ஓடலாம். அமெரிக்காவில சாலை நடுவே நீச்சல் பயணம். காசா மீதான தாக்குதலை தீவிரமாக்கியது இஸ்ரேல். மருத்துவமனை, வழிபாட்டு தலம், பள்ளிகள் மீதும் குண்டு வீச்சு. இஸ்ரேலை கண்டித்து மெக்சிகோ நாட்டில் போராட்டம். அரியலூரில் உதைப்பந்து மாநில அளவில் கால்பந்து. பெரம்பலூர் அணியை தோற்கடித்து விருதாச்சலம் சாம்பியன். காமன்வெல்த் திருவிழாவில் நீச்சல் போட்டி நீந்தி நீந்தி முந்தி வந்து 13 வயதில் பதக்கம் வென்ற ஸ்காட்லாந்தின் யுராய் டேவிஸ் புதிய சாதனை. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. நெல் கொள்முதல் விலைக்கு மானியம் கூடாது என்று மத்திய அரசின் அறிவிப்பால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அது தெரியாமல் கருணாநிதி அறிக்கை வெளியிட்டு குத்தம் கண்டுபிடிக்கிறார் என தமிழக முதல்வர் ஜெயலலிதா விளக்கியதாக சிறப்பு கவனம் ஈர்க்கிறார் நமது வயக்காட்டு செய்தியாளர். புதுசா கருத்துக்களை வெளியிட்டு குட்டையை கிளறி வருகிறார் முன்னாள் நீதிபதி மார்கண்டேய கட்ஜு. அவரை பிரஸ் கவுன்சில் தலைவர் பதவியில் இருந்து நீக்குங்கள் என்று
துணை ஜனாதிபதிக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் சூரிய கட்சி சார்பில் கடுதாசி போட்டுள்ளதாக பழைய தீர்ப்புகளை புரட்டி போடுகிறார் நமது நீதிமான் செய்தியாளர். கோவா கடற்கரையில் உடை கட்டுப்பாடெல்லாம் கிடையாது என கோவா முதல்வர் அறிவித்துள்ளதாகவும், மும்பை பக்கம் கடும் வெள்ளத்தால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வடமாநில செய்திகளை அள்ளிவிடுகிறார் நமது ஊர் சுற்றும் செய்தியாளர். நாடாளும் பாராளுமன்ற கேண்டீனில் தரமான உணவு கிடைப்பதில்லை என எம்பிக்கள் போர்க்கொடி தூக்கியதால் மாநிலங்களவை ஸ்தம்பித்து போனதாக செய்தி சொல்கிறார் நமது மக்கள் பணியாற்றும் சிங்கிள் டி செய்தியாளர். இரு நாட்டு உறவை வலுவாக்க அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஜான் கெரி அரசு முறை பயணமாக இந்தியா வந்துள்ளதாகவும், 3 நாள் பயணத்தில் பிரதமர் மோடியை சந்திக்க போவதாகவும் நட்பு உறவு செய்திகளை புட்டு வைக்கிறார் நமது நடுநிலை செய்தியாளர். முதலீட்டாளர்களின் பணத்தை கொடுக்காமல் பல கோடி மோசடி செய்து சிறையில் இருக்கும் சுப்ரதா ராய்க்கு விருந்தினர் மாளிகையில் தனி அறை, வீடியோ கான்ஃபரன்ஸ், லேப்டாப், வைஃபை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்க பரிசீலிக்கிறோம் என்று நீதிபதிகள் கூறியுள்ளதாக கட்டாந்தரையில் கம்பி எண்ணுகிறார் நமது பிட்பாக்கெட் செய்தியாளர். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதலாவது இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆகி அசத்திய இந்திய அணி 3வது டெஸ்டின் 445 என்ற டார்கெட்டை எட்டி பிடிக்க தடுமாறி வருவதாக மட்டையை சோட்டுகிறார் நமது மைதானத்து செய்தியாளர். இலங்கைக்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை தென்னாப்பிரிக்கா கைப்பற்றினாலும் இனிமே IPL போட்டி தவிர வேறு எந்த போட்டியிலும் ஆடப்போவதில்லை என்று தென்னாப்பிரிக்கா ஆல்ரவுண்டர் ஜாக் கலீஸ் அறிவித்துவிட்டதாக விளையாட்டு சேனலுக்கு ஓய்வளிக்கிறார் நமது பொழுதுபோக்கு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். 4 அடிச்சா 4, 6 அடிச்சா 6, 50 அடிச்சா 50, 100 அடிச்சா செஞ்சுரி. 1 2 3 4 5 10 50 100 இல்லைங்க. அதையும் தாண்டி 2 முட்டைக்கு முன்னாடி ஒரு 2 போட்டு 200 அடிச்சிருக்கு நம்ம பேப்பர் தோசை. அதாங்க இன்றைய சிறப்பு சித்திரம் கார்ட்டூன். அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலா அப்படின்னு எஃப்எம்ல பாட்டை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல போன வருஷம் இதே நாள், முந்தின வருஷம் இதே நாள், 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் என்ன நடந்தது சொல்லுன்னு கேட்டா கோவம் வருமா வராதா? ஆனா இப்போ நீங்க கோவமே படக்கூடாது. அப்புறம் என்னங்க, பிரஷர் சுகர் எக்குத்தப்பா எகிரி போயிரும்ல. அதனால எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே வந்ததே வருதே அப்படின்னு இதே நாள் வருது. இன்னைக்கு ஜூலை 31. இது இந்த வருஷத்தோட 214வது நாள். 1498ல கொலம்பஸ் தன்னோட 3வது பயணத்தப்ப ட்ரினிடாட் தீவை கண்டுபிடிச்சாரு. 1658ல அவுரங்கசீப் இந்தியாவின் முகலாய பேரரசோட மன்னரானாரு. 1790ல அமெரிக்காவில முதல் காப்புரிமையை சாமுவல் ஹாப்கின்ஸ் என்ற அறிவியலாளர் பெற்றாரு. அவரு சோப்பு, கண்ணாடி, உரங்கள் மற்றும் வெடிமருந்து செய்ய பயன்படுத்தும் பொட்டாஷ் செய்யற முறைக்காக அந்த காப்புரிமையை பெற்றாரு. 1792ல அமெரிக்காவில் பொது நாணயங்கள் உற்பத்தி செய்யப்படுற மின்ட் என்னும் முதல் அரசாங்க கட்டிடம் கட்டுவதற்கான திட்டம் தீட்டப்பட்டுச்சு. 1805ல ஆங்கிலேய ஆட்சிக்கு பெரும் சவாலாக விளங்கிய இந்திய விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டதும் இதே நாள்ல தாங்க. 1861ல உலகிலேயே அதிக அளவு மழை பெய்ததாக பதிவானது இதே நாள்ல தாங்க. அதுவும் நம்ம இந்தியாவில இருக்கிற சிறப்புஞ்சியில 9300 மில்லிமீட்டர் பதிவாகி இருக்கு. 1805ல உலகின் முதலாவது குறுகிய மற்றும் அகல ரயில் பாதை ஆஸ்திரேலியாவில் அமைக்கப்பட்டுச்சு.
1928 ஒலிம்பிக் போட்டிகள்ல ஒரு பெண் முதல் முறையாக தங்கப்பதக்கம் பெற்றது இதே நாள்ல தாங்க. போலந்து நாட்டை சேர்ந்த ஹலினா கொனோபேக்கா என்ற பெண் வட்டு எறிதல் பிரிவுல தங்கப்பதக்கத்தை பெற்றாங்க. 1951 ஜப்பான் ஏர்லைன்ஸ் தொடங்குனாங்க. 1964 ரேஞ்சர் 7ங்கிற விண்கலம் சந்திரனின் க்ளோஸ் அப் ஷாட் படங்களை எடுத்து பூமிக்கு அனுப்புச்சு. 1966 உலகிலேயே அதிகமா பணம் சம்பாதிக்கிற எழுத்தாளர், அதுதாங்க ஹாரி பாட்டர் கதாபாத்திரத்தை உருவாக்கி புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் J.K. ரவுலிங் இதே நாள்ல தாங்க பிறந்தாங்க. 1976 வைக்கிங் 1 விண்கலத்தால செவ்வாய்க்கோளில் எடுக்கப்பட்ட புகழ்பெற்ற மனித முகம் படத்தை இதே நாள்ல நாசா வெளியிட்டுச்சு. இந்தியாவின் பாலிவுட்டில் மிகவும் புகழ்பெற்ற ஹிந்தி உருது பின்னணி பாடகர் முகமது ரஃபி 1980 மறைந்ததும் இதே நாள்ல தாங்க. 1999 இதே நாள்ல நாசா லூனார் ப்ராஸ்பெக்டர் என்ற விண்கலத்தை நிலவில் மோத வைத்து நிலாவுல தண்ணீர் உறைந்த நிலையில் இருப்பதை கண்டறிந்தாங்க. 2006 கியூபாவின் ஃபிடல் காஸ்ட்ரோ தன்னோட அதிகாரத்தை தற்காலிகமா தன்னோட சகோதரர் ராவுல் காஸ்ட்ரோவிடம் ஒப்படைச்சாரு. 2013 அமெரிக்க விஞ்ஞானிகள் மனித காதினை செயற்கை முறையில் விலங்குகளின் திசுக்கள் மூலம் உருவாக்க முடியும்னு அறிவிச்சாங்க. வணக்கம். இன்றைய டுபாக்கூர் செய்திகளை வாசிப்பவர்கள் நானும் அவரும். அதாங்க நாங்க சொல்றதெல்லாம் பொய், மெய்யாலுமே பொய். காவிரி நதிநீர் பற்றி பேச தமிழக முதல்வர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. அதில் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதிக்கு தனி இருக்கை வசதி செய்யப்பட்டு இருந்ததால் முதல்வருக்கு கவிதையால் நன்றி பாராட்டினார் கருணாநிதி. கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு டம்ளர் நிறைய அம்மா குடிநீர் வழங்கப்பட்டதை தொடர்ந்து பாகுபாடு பார்க்காமல் அனைத்து கட்சி உறுப்பினர்களின் தாகத்தையும் தீர்த்த தானே தலைவி தமிழக முதல்வர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி என்று நீட்டி முழக்கி ஆரம்பத்திலேயே அலைக்காக ஒரு ஐஸ் கட்டியை தூக்கி வைத்தார் அஇஅதிமுகவின் சாமாவு சரத்குமார். அதாங்க நாங்க சொல்றதெல்லாம் பொய், மெய்யாலுமே பொய். அம்மா குடிநீரில் சோடா கலந்துள்ளது என்று தேமுதிக கேப்டன் தன் வீரர்களோடு வெளிநடப்பு செய்துவிட்டார். ஆனால் மெரினா பீச்சில் சுண்டல் வியாபாரிகள் புடைசூழ நடையாய் நடந்து வந்து சேர்ந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காவிரி கரையோரம் காத்தோட்டமாய் நடக்கலாம் என கோரிக்கை வைத்தார். அதாங்க நாங்க சொல்றதெல்லாம் பொய், மெய்யாலுமே பொய். இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அடைக்கப்பட்ட மதகு என்று பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லி முடிப்பதற்குள் யார் எதிர்ப்பு தெரிவிப்பது என்ற போட்டியில் சிதம்பரம், வாசன், ஞானதேசிகன் ஆகியோர் பேச வந்ததை மறந்துவிட்டு டெல்லிக்கு போன் போட அங்கு பிசி பிசி பிசி. அதாங்க நாங்க சொல்றதெல்லாம் பொய், மெய்யாலுமே பொய். அன்புமணிக்கு நாற்காலி இருக்கிறதா என எட்டி பார்த்து கொண்டே நுழைந்த ராமதாஸ் காவிரியின் இருபுறமும் மரங்கள் இருப்பதால் தான் முழுமையாக தண்ணீர் வரவில்லை, எனவே தளபதி காடுவெட்டி குரு தலைமையில் ஒரு படை அமைத்து என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே திமுகவின் மு.க. ஸ்டாலினும் துரைமுருகனும் சூடான பச்சியும் உளுந்த வடையும் சாப்பிட வெளியே கிளம்ப அவர்கள் வெளிநடப்பு தான் செய்கிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியும் மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹர்லாவும் வெளியே வந்து ஆளுங்கட்சியின் அராஜகத்தை கண்டிக்கிறோம் என கூட்டாக பேட்டி கொடுத்துவிட்டு கேண்டீனுக்கு சென்று விட்டனர். அதாங்க நாங்க சொல்றதெல்லாம் பொய், மெய்யாலுமே பொய். ஆக எப்போதும் போல எந்த முடிவும் எடுக்காமல் இனிதே முடிவடைந்தது அனைத்து கட்சி கூட்டம். அதாங்க நாங்க சொல்வதெல்லாம் பொய், மெய்யாலுமே பொய். பொய்யை தவிர வேறொன்றும் இல்லை. நல்ல ஓட்டு, கள்ள ஓட்டு, செல்லும் ஓட்டு, செல்லாத ஓட்டு, வந்தவங்க ஓட்டு, போனவங்க ஓட்டு, செத்தவங்க ஓட்டுன்னு கட்டு கட்டா நோட்டு நோட்டா கொட்டி தேர்தலையும் நடத்தி நல்லது பண்ணுங்கன்னு அனுப்பி வச்சா நாடாளுமன்றம்னா அமளி துமளி, சட்டமன்றம்னா வெளிநடப்புன்னு வாடிக்கையா ஒரு வழக்கத்தை வச்சிருக்காங்க. வெள்ளையும் சொல்லியுமா கிளம்பி போற நம்ம அரசியல்வாதிங்க. அதாங்க 200வது நாள் நிகழ்ச்சியில ஏதாவது செய்வோமேன்னு வாடிக்கையா நடக்கிற விஷயத்தோட வேடிக்கை கலந்து சரவடியா பத்த வச்சிருக்கோம் பாருங்க. இப்போ சட்டசபையில அதிமுக காரங்களோட புது ட்ரெண்டே அதிமுகவும் தேமுதிகவும் கழுவி கழுவி ஊத்தி கவிதை படிக்கிறது தான். தண்ணி வண்டி தள்ளு வண்டின்னு எதையாவது எழுதி எகனை மொகனையா கவிதை வாசிக்கிறாங்க அதிமுக காரங்க. உடனே தேமுதிக காரங்க கோபப்பட்டு வாக்குவாதம் பண்றாங்க. ஆனா ஒண்ணு, கவனமா நாக்கை துருத்தாம சண்டை போடுறாங்க கேப்டன் கட்சிக்காரங்க.
அப்புறம் வேகமா வீராப்பா வெளிநடப்பு பண்ணிடுறாங்க. மறுபடி திரும்பி வந்தாலோ மறுநாள் திரும்பி வந்தாலோ வேற யாராவது கவிதை வாசிக்கிறாங்க. ஆனா திமுக காரங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. அவங்க சட்டசபையில இருந்தா தானே பிரச்சனை. அதான் சஸ்பெண்ட் ஆயிட்டாங்களே. என்னத்தையோ பண்ணிட்டு போகட்டும், ஆனா எக்கு தப்பா எதையோ எழுதிட்டு அதை கவிதைன்னு சொல்றாங்க பாருங்க. அதை நினைச்சாதான் அழுகையா வருது. பாஜகவோட முன்னாள் தலைவர் நிதின் கட்காரி வீட்டில் ஒட்டு கேட்குற கருவி இருக்கிறதாகவும் அவர் உளவு பார்க்கப்படுறதாகவும் வெளியான செய்திகள் தான் இந்த வாரதிகளா சொல்லலாம். அதுலயும் அவர் படுக்கை அறையில அந்த கருவிகள் இருந்ததா சொல்றாங்க. படுக்கை அறை வரைக்கும் போற அளவுக்கு நெருக்கமும் நட்பும் கொண்டவங்க தான் இதை செய்திருக்கணும். ஆனா இந்த செய்தியே உண்மை இல்லைன்னு அழுத்தமா தலையாட்டி மறுத்திருக்காரு கட்காரி. அந்த பிரச்சனை ஓயறதுக்குள்ள அடுத்த நாளே உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் 2 பேர் வீட்லயும் ஒட்டு கேட்கும் கருவிகள் இருந்ததா பரபரப்பு பத்திக்கிச்சு. நம்ம நாட்டு அரசியல்வாதிகள் நம்ம கிட்ட ஓட்டு கேட்கிறாங்க, ஆனா அமெரிக்க உளவுத்துறையோ அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்கிறாங்க. இந்த அநியாயத்தை தட்டி கேட்கவே முடியாதா? ஷாருக் கானோட மனைவி கௌரி கான், இவங்க ஒரு பட தயாரிப்பாளரும் கூட. இந்த கானுக்கு டான்னு கோபம் வந்திருக்கு. காரணம், இவங்க போதைப் பொருளுக்கு அடிமை ஆகிட்டாங்க. வெளிநாட்டு விமான நிலையத்துல சோதனை செஞ்சப்போ போதைப் பொருள் சிக்கிச்சுன்னு வட்டம் அடிச்சிச்சு வதந்தி. அதைத்தான் ஆணித்தரமா மறுத்திருக்காங்க கௌரி கான். எப்படியோ அவங்க நல்லா இருந்தா சரிதான். தமிழண்டான்னு நாம கர்வமா காலரை தூக்கி விடுறதுக்கும் ஆணவமா மார் தட்டிக்கிறதுக்கும் ஏத்த மாதிரி வேலூர் இளைஞர் சதீஷ்குமார் காமன்வெல்த் பளு தூக்கும் போட்டியில தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒலிம்பிக், ஆசிய விளையாட்டு போட்டிகள்னு பல சர்வதேச போட்டிகள்ல இந்தியா பெருசா ஜெயிக்காதுங்கிற வருத்தமும் வாட்டமும் நமக்கு எப்பவுமே உண்டு. ஆனா இந்த காமன்வெல்த் நமக்கு இனிய காமன்வெல்த். ஆரம்பிச்ச 6 நாள்ல 36 பதக்கங்கள் வாங்கி பதக்கப்பட்டியல்ல 5வது இடத்துல இருக்கு இந்தியா. அதிலும் தங்க பதக்கங்கள் 9. ஒரே நாள்ல 3 தங்கப்பதக்கம் வாங்கி மூக்குல விரல் வைக்க வச்சிருக்காங்க நம்ம வீரர்கள். ஸ்வீட்டடு கொண்டாடுன்னு சந்தோஷப்படுற நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்கணும். சச்சினை யாருன்னு தெரியாதுன்னு மரியா ஷரப்போவா சொன்னப்போ வீராப்பா இறங்கி வீரமா சண்டை போட்டோம். ஆனா இந்த காமன்வெல்த்ல பதக்கம் வாங்கின வீரர்களை நாம இதுக்கு முன்னால தெரிஞ்சு வச்சிருக்கோமா? அவங்கள பத்தி எத்தனை மீடியாக்கள்ல இதுக்கு முன்னால நாம பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம்? இவங்களுக்கு என்ன உதவிதான் செஞ்சிருக்கோம்? இவங்களை எப்பவாவது பாராட்டி இருக்கோமா, ஊக்கப்படுத்தி இருக்கோமா? மனசாட்சியை கேட்டா எல்லா கேள்விகளுக்கும் இல்லைன்னு தான் பதில் சொல்லும். கிரிக்கெட்டுக்கு தர முக்கியத்துவம் தங்களுக்கு இல்லைனாலும் கஷ்டப்பட்டு விளையாடி ஜெயிச்ச இவங்க உண்மையிலேயே வீரர்கள் தான். இவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். முந்தா நேத்து வரைக்கும் எலியும் பூனையுமா இருந்துட்டு இன்னைக்கு நகமும் சதையுமா நண்பர்கள் ஆயிட்டாங்க லாலு பிரசாத் யாதவும் நிதிஷ்குமாரும். பாஜக, காங்கிரஸ் 2யும் தோற்கடிக்கணும்னா பகையை மறந்துட்டு பாசப்பாட்டு பாடுறது கட்டாயம்னு உணர்ந்துகிட்டவங்க வரப்போற பீகார் இடைத்தேர்தல்ல ஒரே மேடையில பிரச்சாரமும் பண்ண போறாங்க. இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல மாயாவதியும் முலாயம் சிங்கும் கைகோர்க்கணும்னு விருப்பத்தோட வேண்டுகோள் விடுத்திருக்காரு லாலு. அரசியல்ல நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லைன்னு சும்மாவா சொன்னாங்க? யாரு கண்டா? வருங்காலத்துல காங்கிரசும் காவி கட்சியும் கைகோர்க்கலாம். எதிரும் புதிருமா சண்டை போடுற அதிமுகவும் திமுகவும் கூட கூட்டணி வைக்கலாம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இவ்வளோ நாள் எங்களை பார்த்து எத்தனை கேள்வி கேட்டிருப்பீங்க. உள்ளூர் பஞ்சாயத்து, கோடம்பாக்கம் கூத்து, பன்னாட்டு மைதானத்து ஆட்டம்னு ஐநா சபை வரைக்கும் எத்தனை சந்தேகம் உங்களுக்கு? இப்போ நாங்க உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு வரியில ஒரே ஒரு தடவை கேட்க போறோம். இங்க பாருங்க, சிரிக்கப்படாது, சிரிக்காம சிந்திச்சு பதில் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, சிரிக்காம பதில் சொல்லுங்க. ஜெனரல் நாலேஜா? பெரிய மாவட்டம். அது இன்னும் எனக்கு தெரியாது. தெரியாது தர நம்மளுக்கு. திடீர்னு இப்படி கஷ்டமான கொஸ்டின் கேட்டால் எங்கேருந்துக்கே நான் பதில் சொல்கிறது? தமிழ்நாட்டில் சிறிய மாவட்டம் எது தெரியல. சின்ன மாவட்டங்களா? சிறிய மாவட்டம் எனக்கு ஐடியா இல்லையா சார். சட்டுன்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியல. சிறிய மாவட்டம்
சிறிய மாவட்டம் தர்மபுரியா? சிறிய மாவட்டமா? ஈரோடு. காஞ்சிபுரம். தர்மபுரி. இல்லை தர்மபுரி அதுவும் கிடையாது, அதுவும் பெருசு தான். ஆந்திர பிரதேசம். என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியாத. ஃபோன் பண்ணி கேட்கலாமா? நெட்டில் சர்ச் பண்ணி சொல்ல வாங்க கேட்குறேன். குழு கொடுங்க. கட் பண்ணுறேன். தமிழ்நாட்டிலேவா? கன்னியாகுமரி நாகர்கோவில் மாவட்டங்களா? திருச்சி மாவட்டமா? தஞ்சாவூர் மாவட்டமா? சிதம்பரம் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், பொள்ளாச்சி மாவட்டம், உடுமலைப்பேட்டை மாவட்டம், காரைக்கால் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், ராம்நாடு மாவட்டம், பட்டாம்பட்டி மாவட்டம். பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி வேறு யாராவது? பாண்டிச்சேரியா? தர்மபுரி. கன்னியாகுமரி. கோவா. கோவா மாவட்டம். கோவா தான் சின்ன மாவட்டம். நீ சொல்லு. கேரளா மாவட்டமா? தெரியல, நாங்களே வேலை இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கோம். புரிய மாட்டேங்குது. தமிழ்நாடு சின்ன மாவட்டம் பெரம்பலூர். திருவாரூரா இருக்கலாம். தஞ்சாவூர். தஞ்சாவூர் பெருசுலா. அண்டார்டிகா. ராகேஷா, ஹாய். தமிழ்நாட்டில் நீ தான் ஸ்கூல் போய்க்கிறல, தமிழ்நாட்டில் சின்ன மாவட்டம் எது? இது டிவியில் போடுவீங்களா? சொல்லுவேன். கடை விட்டா வீடு விட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அதெல்லாம் தெரிஞ்சதான் சார் சொல்ல முடியும். எனக்கு தெரியாமல் நான் என்ன போய் கேட்டால் எனக்கு சொல்லுவேன். அதெல்லாம் நான் படிச்சு மறந்து போச்சு. எனக்கு வேற எதனா புதுசாக கேளுங்க. ஜப்பான் ஏதோ வரும். சென்னை மாவட்டமா? சென்னை மாவட்டம். சென்னை சொல்லலாம். நம்ம சென்னை தான். சென்னை. சென்னை சார். சென்னை தான். சென்னை சார். வெள்ளி விழா, பொன் விழா, வைர விழா, பவழ விழான்னு 100ஆண்டு விழா வரைக்கும் கொண்டாடி அதையும் தாண்டி ரொம்ப நாளைக்கு இந்த பேப்பர் தோசை நம்ம கழுத்தறுக்க வந்து தொலைக்கணும். பிள்ளையாரப்பா, ஏசப்பா, யா அல்லான்னு எல்லா மத கடவுளையும் உருகி உருகி வேண்டியிருப்பீங்க. உங்க கனவை எல்லாம் நனவாக்க தினமும் காலையில 7 மணிக்கு உங்க வீட்டை கலகலப்பாக்க நாட்டு நடப்பு செய்திகளோட கச்சை கட்டிக்கிட்டு வந்து நிப்போம். அதையெல்லாம் பார்த்து ரசிக்க நம்ம புதிய யுகத்துல ஆறாமர காத்திருங்க, எதிர்பார்த்திருங்க. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.